பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்களோடு ஆராதனையிலே கலந்து கொண்டு ஆராதிக்கும்படியாய், தேவனை துதிக்கும்படியாய், போற்றும்படியாய், கும்பிடும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவராக இயேசுவுக்கு கொண்டாடப்படும் ஸ்தோத்திரம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சங்கடமா இருக்கீங்களா? நல்ல கிளைமேட்டு, ஊட்டி கொடைக்கானல் கிளைமேட்டு, ஃபேன் வேறு எல்லா ஃபேனும் சுற்றுது. அப்படியே கொஞ்சம் மயக்கம் எதுவும் வரும்னு நினைக்கிறேன். இது வரக்கூடாதுன்னு சரியா? எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 8:30 மணி, 8:35 ஒரு கிளாக்கில். வழக்கமாக எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? சொல்லிடலாம். எவ்வளோ முடிக்கலாமா? என்னம்மா சொல்கிறீங்க? 9 மணிக்கா? டீ காப்பில் ரெடியாக இருக்காமா? வாசனமா இருக்கா? சரி, டீ காப்பில் ரெடியாக இருக்குதா? இப்போ 10 மணிக்கு முடிக்கலாம். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எழும்பி பிரகாசி ஜெப ஊழியத்தின் சார்பாக உங்களோடு இந்த நாளிலே வந்து அருமையான சாட்சியை கேட்க முடியாது. எல்லாம் நிறைய பேர் சாட்சி சொன்னீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சாட்சியாக வைத்து இருக்காங்க, நன்றி. ஸோ அதே போல் சாட்சியாக வாழ்ந்த பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருக்கு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கடைசி பரியந்தம் ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, வழிநடத்துவாராக. அல்லேலூயா. கண்களை மூடி ஒரு பாடல 2 கவியை பாடி ஆண்டவருக்கு நேராக இதயத்தை திருப்பி நாம் ஜெபித்து கடந்து செல்லலாம். ஒரு மனிதனின் சத்தத்தை அல்ல, தேவனின் சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். உலகத்துக்குள்ள இருக்கிற நாட்களை காட்டிலும் நேரத்தை காட்டிலும் ஆண்டவரோடு இருக்கின்ற இந்த நேரம் விசேஷமான நேரம். அல்லேலூயா. திருச்சபையானது நம்மை சீர்படுத்துகிற இடம், நம்மை செம்மைப்படுத்துகிற இடம், நம்மை வழி நடத்துகிற இடம். எனவே ஆண்டவருடைய பாதபடியில் வந்து அமர்ந்திருக்கும். தேவ கரம் நம்மோடு இருக்கும்படியா, தேவ வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும்படியா, தேவன் தாமே நம்மோடு பேசும்படியா ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய இதயத்தை நேராக திருப்பும். கர்த்தருடைய வார்த்தை இடைபடுவதா. அல்லேலூயா. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலோ தொலைதூர பயணத்திலோ, போக்கிலும் வரத்திலோ தொலைதூர பயணத்திலோ, பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலோ, தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலோ, தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலோ சீரிடும் புயலினிலோ, ஆழியின் நடுவினிலோ சீரிடும் புயலினிலோ, நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதொரு மூலமாதரும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. ஆமென். நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் உடைய கிருபை. உடைய கிருபையினாலே
இந்த ஆண்டிலே 9 மாதங்களை கடந்து 10வது மாதத்திலே 19வது நாளைக்கான கிருபை செய்ததற்கு நன்றி சொல்லுவோம். எங்களை நடத்தி வந்த நாட்களுக்காக, நடத்தி வந்த விதங்களுக்காக ஆண்டவரே உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம். எவ்வளவோ நெருக்கத்தின் மத்தியில ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நீர் கரம் பிடித்து நடத்தி கொண்டு வாரீங்க. அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டோம். இந்த சாட்சியின் மூலமாக உங்களுடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய கிருபை என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது, கர்த்தாவே உங்களுடைய கிருபை என்னை தாங்கிட்டு என்று சொல்லி தாவீது சொன்னாரே, அந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். கொடான கொடி சோதனைகளை ஏறெடுக்கிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உடைய கரம் இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொருவரோடும் உடைய கிருபையை கர்த்தர் நீர் விளங்க பண்ணுவீராக. கர்த்தாவே, நாங்கள் வந்தது நல்லது என்று கடந்து செல்ல முடியாத கிருபைகளை தருவீராக. உடைய சட்டைகளை மறையிலே மறைத்துக் கொள்வீராக. எல்லா வியாதிகளுக்கும், விக்கனங்களுக்கும், ஆண்டவரே பாவ சாபங்களுக்கும், பிசாசின் கட்டுகளுக்கும், ஆண்டவரே பில்லிசூனிய கட்டுகளுக்கும் உடைய பிள்ளைகளை விலகி பாதுகாப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, பேசுகின்ற அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் வெளிப்படுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சிலுவையின் மறையிலே மறைத்து கர்த்தர் வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோடு ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழே நாம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கிருபை, கிருபை, கிருபை. தேவ கிருபையை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆமா தானே? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? கடந்த 2 முறை கிருபையை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு என்னையே மறந்துருப்பீங்க, அது வேற விஷயம். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலே உங்களோடு பேசும்படியாய் ஆண்டவர் கொடுத்த வசனம் புலம்பல், எரேமியாவின் புலம்பல். நம்ம அநேக நேரம் புலம்பிட்டு இருக்கோம்ல, அது இல்லை, இது இல்லை, இது குறையா இருக்கு சாமி, என்ன சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எரேமியா ஒரு புலம்பல் பாடினார். அந்த புலம்பல்ல இருந்து 3ஆம் அதிகாரம் 32, 31, 32, 33 வசனங்களை வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, வாசிங்க. எரேமியா அல்லேலூயா. அல்லேலூயா. கிருபையின்படி. இந்த நாளுடைய தலைப்பு கிருபையின்படி. கிருபையின்படி. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தேரை இழுத்துட்டு வந்து தெருவில் விட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் கிடையாது. அவர் கை பிடிச்சார் அப்படின்னா காரியத்தை முடிக்கிற வரைக்கும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறக்கவே மாட்டார். எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்த இயேசு கைவிட மாட்டார். அருமையான ஒரு பாடல். 1000 துன்பம் வந்தாலும் அச்சம் எனக்கு இல்லையே. 1000 துன்பம் வந்தாலும் அச்சம் எனக்கு இல்லையே. அரணோ கோட்டையும் அவர், அரணோ கோட்டையும் அவர், அத்தனையும் தகர்த்திடுவார். இயேசு அத்தனையும் தகர்த்திடுவார். எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். நான் ஒரு பள்ளியில வேலை செய்யும் போது என் மேனேஜ்மெண்ட் எனக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கொடுத்தாங்க.
சரியா? நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க. அப்போது நான் கஷ்டப்பட்டு நான் வேலை செய்யும் போதெல்லாம் எனக்கு சம்பளம் கொடுக்கல. பாருங்களேன், கஷ்டப்பட்டு வேலை செய்வேன். காலையில் 8:30 மணிலாம் 8:20 கேம்பஸ்க்குள்ள நுழைஞ்சிடுவேன். உள்ளே போகிறேன், டைமே பார்க்க வேண்டாம், 8:20 நுழைஞ்சிடுவேன். 8:20 போகலை அப்படின்னா அன்றைக்கி நான் லீவுன்னு அர்த்தம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஓடியில் போயிருக்கேன்னு அர்த்தம். ஷார்ப்பாக போய் நிற்பேன். சாயங்காலம் 6 மணிக்கு வேலை செய்வேன், மாங்கு வேலை செய்வேன். ஆனால் அன்றைக்கெல்லாம் எனக்கு கொடுத்த சம்பளம் சொற்ப சம்பளம் 2300 ரூபா என் சம்பளம். எப்போ? 2000ல். அப்புறம் பாருங்களேன், 2015ல் திரும்ப அதே கல்வி ஸ்தாபனம் என்ன வேலைக்கு கூப்பிடுது. என்ன சொல்லி கூப்பிடுறாங்க தெரியுமா? நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் வந்தால் போதும், வேலைக்கு 2 மணி நேரம் வந்தால் போதும், ஒரு ஸ்கூலில் எட்டி பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடுறாங்க. நான் சம்பளம் எதுவுமே பேசலை. அவங்களே எனக்கு ஒரு சம்பளத்தை போடுறாங்க. நான் யோசனை பண்ண, ஆண்டவர் நீ கஷ்டப்பட்டு உழைக்கும் போதெல்லாம் சம்பளம் இல்லை, இப்போ சும்மா இருக்கும்போது சம்பளம் கொடுக்குறாங்க. 2 வருஷம் வேலை பார்த்தா இன்க்ரிமெண்ட் போட்டாங்க. அப்போ நான் அவர்கிட்ட பேசுகிறேன், சேர்மன்ட்ட சொல்கிறேன், ஐயா எனக்கு இந்த இன்க்ரிமெண்ட்லாம் தேவையில்லையா, எனக்கு இருக்கிற சம்பளமே போதும், ஏற்கனவே நான் ஒரு ஸ்கூலில் சம்பளம் வாங்குறேன், ஒரு சம்பளம் 2 சம்பளம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொன்னேன், இங்கே சில ஸ்டாஃபுங்களுக்கு சம்பளம் கம்மியாக போட்டிருக்கிறீங்க, நான் வேணா இன்க்ரிமெண்ட் சம்பளத்தை அவங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டு என் சம்பளத்தை 4 பேர் கொடுத்தேன். ஆனால் அதே குரூப் தான் நம்மளை தூக்கி வெளியே போட்டாங்க, காரணமாக இருந்தாங்க. நன்றி கெட்ட உலகம். சரியா? அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நம்மளை மறக்க மாட்டார். ஆமென். மனுஷன் மறந்துடுவான், மனுஷன் கைவிடுவான், ஆண்டவர் கைவிட மாட்டார். அழகா ஆண்டவர் எந்தெந்தைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் சில வேளைகள்ல என்ன வரும்? சஞ்சலம் வரும். சில வேளைகளில் வருத்தம் வரும். அருமையான சகோதரி சொன்னாங்க இல்லையா, பின்காட்டை வாங்குறதுக்கு அப்ளை பண்றீங்க. ஆமா, பல கடினமான சூழ்நிலைகள் இல்ல, யாருடைய சூழ்நிலையும் ஒத்து போகாத ஒரு சூழ்நிலை. அவன் நினைச்சிருப்பாங்க, ஐயோ அவ்வளவுதான், என்ன நடக்குமோ தெரியலையே. ஏன்னா அது இல்லாம வந்தா உலகம் சிரிக்கும். உலகம் சிரிக்க ஒன்னாக சிரிப்பான் இல்லையா? இப்ப பாருங்க, ஒரு வார்த்தை எவ்வளவு உண்மையான வார்த்தை. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், இமைப்பொழுது. ஆனாலும் எப்படி இறங்குன? மிகுந்த உருக்கமா. அதான் மிகுந்த உருக்கமா இறங்குகிற ஆண்டவர் கைவிட மாட்டாருங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர். 2020 வருஷம் நான் என்னுடைய வேலையை விடுறேன், ஒரு ஸ்கூல்ல வேலையை விடும்போது நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே 2 சம்பளம், 2 சம்பளத்துல ஒரு சம்பளம் ஊழியத்துக்கு செலவு பண்ணுவேன், ஒரு சம்பளத்தை வச்சு நான் எல்லா ஊழியத்தையும் பண்ணுவேன். இப்போ 2 சம்பளத்துல 1 கட் ஆகுது, ஒரு சம்பளத்தை என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு வெளியே வாரேன். ஆண்டவர் கையில எளிமை பிரகாஷ் ஊழியத்தை முழு நேரமா கொடுக்குறாரு. அது மூலமாக 25 பேரை எங்களுக்கு இப்போ ப்ரேயர் டீம்ல எனக்கு சேர்க்கிறாரு. 25 பேர் ஒரு நாள் இரவுல ஜெபிக்கிறோம், 1 மணி நேரம் இணைந்து. அந்த டீமை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை அநேக இடங்களில் இருளர் மக்கள் மத்தியில, நரிபொருள் மக்கள் மத்தியில திருச்சபையை கட்டும்படியாக, தேவைகளை சந்திக்கும்படியாக, திருச்சபைக்கு இடங்களை வாங்கி கொடுக்கும்படியாக தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னை வரை கைவிடலங்க. போன மாசம் தான் ஆந்திரால ஒரு திருச்சபை கட்டி தொடர்ந்தோம். அதை தொடர்ந்து இன்னொரு சில ப்ராஜெக்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒண்ணுமே இல்லாம நான் வெளியே வந்தேன், என்ன பண்ண போறேன்னு வெளியே வந்தேன். ஆனால் ஆண்டவர் ஒரு கூட்ட மக்களை எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். யார்கிட்டையும் போய் நாங்க இந்த ஊழியத்துக்கு எவ்வளவு தேவை இருக்கு கொடுங்கன்னு கேட்கறதே கிடையாது. ஜெபியுங்கள் மாத்திரம் தான் சொல்லுவோம். ஜெபியுங்கள், இந்த ஊழியத்தை செய்ய போறேன், ஜெபியுங்கள், திருமணத்தை நடத்த போறேன், ஜெபியுங்கள். அல்லேலூயா. போன மாசம் கொல்லிமலையில யூத் ரிட்ரீட் நடத்தணும். இப்ப அடுத்த ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், யூத் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மாசமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் இருக்கிற உலக ரட்சகர் ஆசீர்வாத திருச்சபையில வச்சு யூத்துக்கு சாயங்காலம் 4 மணில இருந்து 5:30 வரைக்கும் மீட்டிங் நடத்துறோம். சரியா? திருச்சபையில வாலிபடி முடிஞ்சா வாங்க. இப்போ திடீர்னு ஒரு ஐடியா கொடுக்குற ஆண்டவர், அந்த மிஷனரி தரிசன பூமியில போய் கொல்லிமலையில கணவன் மனைவியாக வந்து ஊழியம் செய்து மரித்து போன மிஷனரி கல்லைகள் அங்க இருக்கிறது. அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்ப கிடைக்கும் போது நான் யோசனை பண்ணேன், இங்க நான் வருவதை விட என் மாநிலத்தில் இளைஞர்கள் வருவார்கள் என்று சொன்னால் அது வசதியா இருக்கும். அந்த பிள்ளைகள் மிஷனுடைய பாரத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஊழியத்துக்கு ஒரு சிலர் வருவார்கள் என்று சொல்லி ஒரு தரிசனத்தை அவர் அன்னைக்கு கொடுத்தார். என் கூட பேசினார். உடனே என் கூட வந்தோடு நான் பேசினேன். சரின்னு சொன்னாங்க. போனது ஏப்ரல் மாதம் ஈஸ்டருக்கு போனோம். இப்போ அக்டோபர் 2, 3 2 நாள் அதை ஒழுங்குபடி கொண்டு போனோம்.
செலவுக்கு பணம் கிட்டத்தட்ட 80,000 ரூபா வேணும். சாதாரணமாக போயிட்டு வர முடியாது. ஆண்டோட தான் விண்ணப்பத்தை வச்சேன். நான் ஒரு சகோதரி, அதுக்கப்புறம் தான் உறுதி பண்ணனே, ஆண்டவரே இவ்வளோ தேவை யார்கிட்ட போய் கேட்க முடியும். ஒரு சகோதரி எனக்கு ஒரு குடும்பத்தார் திடீர்னு, சார் உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் போட்டிருக்கேன் சார், உங்கள் ஊழியத்துக்காக பயன்படுத்துங்க அப்படின்னாங்க. அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு என்னுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ போடுறான்னு சொல்லி எடுத்து பார்த்தா 25,000 ரூபா போட்டிருந்தாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. 80,000 ரூபா செலவு பண்ணி ஆண்டவர் தேவைகளை சந்தித்தார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். என் வாழ்க்கையில கஷ்டம், என் குடும்பத்துல கஷ்டம், ஐயோ வேதனையா பண்ற, நோ நெவர் நெவர். அவர் மறக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. அல்லேலூயா. மனப்பூர்வமாய் இல்ல. நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க, வேணும்ட்டே என்ன பண்ணுவான், செய்வான், வேணும்ட்டே குடும்பப்படுத்துவான். மருமகா நீ நல்லாவா இருக்கிற இரு அப்படின்னு சொல்லி வேணும்னே சஞ்சலப்படுத்துற மாமியா இருக்கிறாங்க, அவளை துன்பப்படுத்துற மாமியா இருக்கிறாங்க, தூஷிக்கிறவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவ குடும்பங்கள்ல வரதட்சணை கொடுமை, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல மாமியார்த்த மருமகள் நல்லபடியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அவர் மனப்பூர்வமாய் சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல. அவர் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, பொது மொழிபெயர்ப்புல அழகா போட்டிருக்கு, அவர் வருத்தினாலும் தம் பேரன்பால் இரக்கம் காட்டுவார். மனமாற அவர் மானிடரை வருத்துவதும் இல்லை, துன்புறுத்துவதும் இல்லை. மனமாற மனசார பண்றத மனுஷன் வற்புறுத்துவதில்லை, அவர் துன்புறுத்துவதில்லை. அவர் கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர், கண்ணின் மணி போல காக்கிற தேவன். அல்லேலூயா. 34ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்க சொல்றாரு, ஒருவன் பூமியிலே சிறைப்பட்டவர்கள் யாவரும் தன் காலின்கீழே நசுக்குகிறதையும் உன்னதமான சமூகத்தில் மனுஷனுடைய நியாயத்தை புரட்டுகிறதையும் மனுஷனை அவனுடைய வழக்கிலே மாறுபாடு ஆக்குகிறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ. காணாதிருப்பாரோ. நீ நினைக்கிற நான் படுகிற துன்பம் யாருக்கும் தெரியாது, நான் படுகிற வேதனை யாருக்கும் தெரியாது, இல்ல நான் படிக்கிற கண்ணீர் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நினைக்கிற. ஆனால் வசனம் தெளிவா சொல்றது, பொது மொழிபெயர்ப்புல நாட்டில் சிறைப்பட்டோர் அனைவரும் காலால் மிதிக்கப்படுவதையோ உன்னதை திருமுன் மனிதருக்கு நீதி மறுக்கப்படுகிறதையோ. காலால் மிதிக்கப்படுகிற சூழ்நிலை, நீதி மறுக்கப்படுகிற சூழ்நிலை, வழக்கில் ஒருவர் வஞ்சிக்கப்படுவதையோ என் தலைவர் காணாதிருப்பாரோ. நியாயம் உனக்குத்தான் நியாயம் வரணும், ஆனா அநியாயம் செய்யறாங்க. இது நீ நினைக்கிற இது யாருக்கும் காணல, யார் என்ன கண்டுகளை நினைக்கிற, ஆனால் ஒருவர் காண்கிறார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை காண்கிறார். அல்லேலூயா. உன்னை காண்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அற்புதம் செய்திடுவார்.
கண்ணீர் துடைக்கிறார். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காவே போகும். சொல்லுமா? எதிரான ஆயுதங்கள் வாய்க்காவே போகும். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அற்புதம் செய்திடுவார். அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். இப்ப நினைக்கலாம், என் சூழ்நிலை யாருக்கும் தெரியாது, நான் படுகிற கஷ்டம் யாருக்கும் தெரியாது, நான் செல்லுகின்ற கடினமான பாதை யாருக்கும் தெரியாது, என்னுடைய வறுமை யாருக்கும் நம்ம நினைக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் எழுதுகிறார், சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 34-32 வாசிக்கும் போது ஆசாப்புங்க எழுதும்போது மிக தெளிவாக எழுதுகிறார். ஆசாப்பு, அவர்கள் தங்கள் வாயினாலே அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவில் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். அவள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். அல்லேலூயா. யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். எவ்வளவோ நன்மைகளை கண்ட ஜனங்கள், நன்மைகளை பெற்ற ஜனங்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொண்ட ஜனங்கள் என்ன பண்ணாங்க? வாயினாலே ஆண்டவருக்காக இச்சகம் பேசி நாவினாலே அவரிடத்திலே பொய் சொன்னார்கள். பொய் சொன்னார்கள். நம்ம பொய் சொல்றோமா? ஆனாலும் பாருங்கள், இருதயம் அவரிடத்திலே நிலைவரப்படவில்லை, உறுதியா இருக்கவில்லை. மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க, குரங்கு மாதிரி அங்க இங்க தாவிக்கிட்டு இருக்கிறது, அங்க போறது இங்க போறது, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு. இல்ல இங்கேயும் வந்து ஜோம் பண்ணிக்குவான், என்ன பண்ணுவான், அங்க போயிட்டு வேப்பல வச்சு பார்வை அடிச்சுக்குவான். இல்ல இங்க வந்து பாசிட்ட ஜோம் பண்ணிக்குவான், அங்க போய் ஜோசியம் கேட்பான். இல்ல சோ நோனே அவர் நிலைவரப்படவில்லை. அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம், இல்ல ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு, அமிழ்ந்து போவாய். வசனம் சொல்லுகிறது, நிலைவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையா இருக்கவில்லை. அவரோ யாரு? ஆண்டவராகிய இயேசுவோ கர்த்தரோ அவர்கள் மேல எப்படி இருந்தாரா? இரக்கமுள்ளவராயிருந்தார். நம்மனா என்ன செய்வோம்? உள்ளே சேர்க்க மாட்டோம். என்கிட்ட பொய் சொல்ற, நீ இல்ல என்கிட்ட பொய் சொல்ற, இச்சகம் பேசுற, என்ன குறித்து தப்பா பேசுற, ஏன்டே நன்மையை பெற்றுக்கொண்டு என்னையே நீ தூட்டி திரிகிறாயா? என் மூஞ்சில முழிக்காத, என் வாசல்ல மிதிக்காத, எனக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஓடிப்போ அப்படி சொல்லி துரத்தி விடுவோம். ஆனால் இங்க வசனம் சொல்லுகிறது, அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கம் உள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிற தேவன், அக்கிரமத்தை மன்னிக்கிற தேவன், பாவங்களை மன்னிக்கிற தேவன், பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுக்கிற ஆண்டவர். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகம் நேரம் தமது கோபத்தை விலக்கி விட்டார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமளும் அநேக நேரம் பாதை மாறி போயிருக்கலாம், வழி மாறி போயிருக்கலாம், பின்மாற்றம் அடைஞ்சிருக்கலாம். ஆண்டவரு என்னுடைய வேதனை அறியல, என் வியாகுலம் அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய கிருபையின்படி என்ன நடத்துங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு? மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கும் போது, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 3, 12, 13 வசனங்களை வாசிங்க.
நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். நீயோ தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோட சோர மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் உன் சத்தத்துக்கு என் சத்தத்துக்கு செறிப்படாமல் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சோ ரெண்டு விஷயத்தை எங்க ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிறார். ஒன்னு நினைச்சு திரும்ப, ரெண்டாவது ஒத்துக்கொள். இந்த ரெண்டு காரியம் மட்டும் செய்யாது, கொஞ்சம் கஷ்டம். டேர்னிங் பாயிண்ட், டேர்ன் ஆகிறது கஷ்டம், ஒத்துக்கொள்றது கஷ்டம். ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் 2K கிட்ஸ் பெருமையா சொல்லிக்குவாங்க. ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. எல்லாத்தையும் அப்படியே நம்மள திருப்பி விட்டுருவான் இல்லையா? தெளிவா சொல்றார் ஆண்டவர், நீ போய் வடதிசையில கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கட்ட இஸ்ரவேலே, இல்ல சீர்கட்ட லாரன்ஸே என்ன செய்ய, திரும்பு. சீர்கட்ட லாரன்ஸே திரும்பு. 1980s பள்ளி படிக்கின்ற பருவம். அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸு உண்டு. இப்போ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்குள்ளே அடைப்பட்டு கொண்டு மொபைலில் விளையாண்டு கொண்டு இருப்பாங்க இல்லையா? அந்த காலத்தில் அப்படி கிடையாது. நல்ல ஃப்ரீடம், விளையாடுறதுக்கு ஃப்ரீடம், எங்கே போனாலும் விளையாடலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாம் கிராமங்களில் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. விளையாடுகின்ற காலங்களிலே என்ன செய்ய, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பான், கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பான் இல்லையா? ஸோ அப்போ பாருங்களேன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சா வரப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே நமக்கு ஒருத்தரை வழியை மாற்ற என்ன பண்ணணும், அவனுக்கு ஆசையை தூண்டணும். அப்படித்தானே? கம்பெனியை மாற வைக்கணும், ஆசையை தூண்டணும். இந்த கம்பெனியில் வேலை செய்கிற, இதை விட இந்த கம்பெனியில் தானே நிறைய சம்பளம் கிடைக்கும், ஆமாவா இல்லையா? அப்படின்னு ஆசையை தூண்டணும், சலுகை கிடைக்கும். அங்கே போன பிறகு தான் தெரியும் இக்கரை அக்கறை பச்சையா இக்கரை பச்சையான்னு இல்லை. கடந்த வாரத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வேலைக்கு ஆள் கேட்டிருந்தார். அப்போது நகரில் ஒரு பாசிட்டர் சொல்லி வேலைக்கு ஆள் ஏற்பாடு பண்ணி நான் அனுப்பி வச்சுருந்தேன். பஸ்ஸில் வரும்போதே அன்பனை மாதிரி ஒருத்தர் பேச்சு கொடுத்து, எங்கே போகிற, வேலைக்கு போகிறேன், என்ன வேலைக்கு போகிற, இந்த மாதிரி இந்த வேலைக்கு போகிறேன், எவ்வளோ சம்பளம், இவ்வளோ சம்பளம். அப்படியா? நான் கேண்டீன் வச்சுருக்கிறேன், ஏன்ட்ட வேலைக்கு வந்துறியா, உனக்கு கூட 2 சம்பளம் தரேன். அவனை ஒன்று அவன் எங்கே வேலைக்கு வந்தானோ அதை விட்டுவிட்டு எங்கே போயிட்டான், ஆமாம் பஸ்ஸில் மீட் பண்ணோட அங்கே போயிட்டான். அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான், நான் அந்த மாதிரி வந்தேன், என்னை இடையில வேலைக்கு கூப்பிட்டாங்க, வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வாரம் தாக்கு பிடிக்கல, இவ்வளோ ஒரு கிறிஸ்தவர், ஒரு வாரம் தாக்கு பிடிக்கல. திரும்ப அங்கேருந்து இந்த ஒரு ஃபோன் அடிக்கிறாரு, என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் வேலை வேணும், வேலை இருக்கா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு வேணுமா, நீங்களே வரல, உங்கள் ஃப்ரெண்டுக்கு எப்படி, சரி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வேலையை பாருங்கள், உட்காந்து பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அப்புறம் ஃப்ரெண்டுக்கா, இல்லை எனக்கு தான் வேலை வேணும். உடனே இவர் பார்த்துருக்காரு, பார்த்துட்டு முதலாளி பார்த்துருக்காரு, ஒரு வேலைலாம் பார்த்துருக்காரு, ஒரு வேலை சரியில்லை, 500 ரூபாய் கையில் கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவர் அனுப்பிச்சி விட்டார். சரி இப்போ ஆண்டு நல்லது தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வரும்போது சொன்னார் அவர், சார் அவர் வந்து நம்ம இங்கே வந்தவர் யோனா மாதிரி அவங்க போயிட்டாரு, அதில் ஆண்டவர் ஏதோ திட்டத்தோட தான் அவர் அனுப்பியிருக்கிறாரு, அதனால் வருத்தப்படல சார் அப்படின்னாரு. சரியா? இப்போ பாருங்க, அப்போது 2000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போனார், வேலை கஷ்டமாயிடுச்சு, இந்த வேலையும் இல்லை, இப்போ அந்த வேலையும் இல்லை, அவர் இவங்க திரும்ப எங்கேருந்து வந்தாலும் அங்கேயே போயிட்டார். இப்படியாக பல ஃப்ரெண்ட்ஸ் ஆசையை காட்டி, வாப்பா ஜாலியாக இருக்கலாம், இந்த டீனேஜில் ஜாலின்னா கேட்கா வேணும் இல்லையா? அந்த மாதிரி நானும் ஒரு காலத்தில் அலைஞ்சவன் தான். படிப்பை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இரவோடு இரவா ஒரு பையில் துணியை எடுத்துகிட்டு கேரளாவில் சங்கனாச்சேரி, எங்களுக்கு வந்து கேரளா பக்கம் சங்கனாச்சேரி அப்படிங்கிற ஊருக்கு போயாச்சு. அங்கே போய் ஹோட்டலில் வேலை, ஹோட்டலில் போன உடனே அந்த மேனேஜர் வேலை கொடுப்பான். என்ன வேலை கொடுப்பான் பாஸ்டர்மா, மேனேஜர் வேலை கொடுப்பான், கல்லூரில் உட்கார வைப்பான், மாவரைக்கு மாவெல்லாம் கரைக்க தெரியாது. சரியா? என்ன வேலை, நான் எச்சு பிளேட் எடுக்கிற வேலை, டேபிள் துடைக்கிற வேலை. யோசனை பண்ணேன், எங்கள் வீட்டில் உண்மையிலே கெட்டகுமார மாதிரி என் கதை. எங்கள் அப்பா யார் இருந்தாலும் சாப்பாடு கொடுப்பாரு, யார் வந்தாலும் டீ வாங்கி கொடுப்பாரு. நான் பக்கத்துல இருந்து பார்த்தவன், என்னடா நம்ம வீட்டில் இப்படி நம்ம வந்து எச்சு துடைச்சிட்டு இருக்கோம். எல்லா பசங்களும் காலேஜ் பசங்க வந்து சாப்பிட வருவாங்க சாயங்காலம், காலேஜ் முடிச்சுட்டு வந்து நம்ம நிலைமைக்கு இப்படி இருக்க அப்படின்னு யோசனை பண்ணேன். போய் அந்த போட்ட அந்த துணியெல்லாம் அப்படியே போட்டு நைட் போயிட்டா வண்டி ஏறி மறுநாள் காலையில் நல்லபடியாக ஸ்கூலுக்கு போயிட்டேன். வசனம் என்ன சொல்லுது, சீர்கட்ட இஸ்ரவேலே, சீர்கட்ட லாரன்ஸே திரும்பு. அநேக நேரங்களில் நம்ம அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நான் ஒரு தப்பு பண்ணலை, இல்லை நான் எல்லாம் சரியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நோ நெவர். அன்னைக்கு திரும்பி வந்தனால தான் நீங்கள் இங்கே வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கேன்.
இல்லைன்னா சங்கனாச்சேரியில் இன்றைக்கும் என்ன செய்யிட்டு இருக்கோம், அதில் கொஞ்சம் ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க இல்லை. சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு, மனம் திரும்பு, திரும்பி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் என்ன சொல்லுறாங்க? நான் உங்கள் மேல் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை. ஆண்டவர் மேல கோபத்தை இறங்கினார் அப்படின்னா அவ்வளவுதான், நம்மள காலி. தெரியும் 2020-21 என்ன நடந்துன்னு தெரியும். சம்பளம் இல்லை, எல்லாம் லாக்டவுனு, எல்லா கம்பெனிகளும் மூடப்பட்டது, முடக்கப்பட்டது, பள்ளிகள் மூடப்பட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டது, அநேக குடும்பங்கள் பட்டினி. அம்மாவா இல்லையா? ஆனாலும் ஆண்டவர் மேல கிருபை வச்சார்ல. ஆமென், அல்லேலூயா. நம்ம மேல கிருபை வைத்து இன்றைக்கு ஆண்டவரே அவன் சேவிக்கும்படியாக வைத்திருக்கிறார், அவன் சாட்சியாக வைத்திருக்கிறார். நான் உங்கள் மேல் கோபத்தை இறங்கப்படுவதில்லை, நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இன்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆனா மனுஷன் சொல்லுவான், நான் கோபம் பண்ண சொல்லுவான், ஒரு காரணத்துல கோபத்தை வச்சுக்கிட்டு இருப்பான். இல்ல, நான் கிருபை உள்ளவர், கிருபை உள்ளவர், கிருபை உள்ளவர். இல்ல, அதனாலதான் சொன்னான், நான் நிற்கிறது நிர்மூலமாகாது இருக்கிறது என்னது? ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை. நான் கிருபை உள்ளவர், நான் கோபத்தை வைக்க மாட்டேன். அடுத்து சொல்றாரு, நீயோ உன் தேவனாகிய கர்த்தருமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தினங்களும் அந்நியரோடு சோரமார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் போனதையும் ஒத்துக்கொள். எத்தனை முறை உன் வாழ்க்கையில ஆண்டவருடைய சத்தம் கேட்டுச்சு? வாலிப மகனே, வாலிப மகளே, எத்தனை முறை ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக பேசினாரு, இல்ல சாட்சிகள் மூலமாக பேசினாரு. அநேக நேரம் நீ உன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறாயே. இன்றைக்கே மனம் திரும்பு, இன்றைக்காவது மனம் திரும்பு. உனக்கு கிடைத்த நாளிலா, இந்த நாளிலாவது ரட்சிப்புக்கு ஏற்றவைகளை தெரிந்து கொண்டால் எப்படி இருக்கும்? அது நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். அதனால என்ன நிலைமையில இருந்து நீ விழுந்தா என்பதை அறிந்து நீ மனம் திரும்பு, ஒத்துக்கொள், ஒத்துக்கொள், முத்துக்கொள். 22ஆம் வசனம் சொல்றாரு, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன். திரும்பி வந்தீங்கன்னா சீர்கேடுகள் குணமாகும். அல்லேலூயா. கிருபையின்படி இறங்குகிற ஆண்டவர். அல்லேலூயா. வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே, வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். கிறிஸ்துவ வாழ்க்கை பஞ்சுமத்தில் இருக்கிற வாழ்க்கை கிடையாது, கடினமான வாழ்க்கை தான். கிறிஸ்துவனாய் வாழ்வது கடினமான சூழல் தான். ஆனாலும் நம்ம ஆண்டவருடைய அன்பை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகிவிடக்கூடாது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன், சமாதானத்துடன் கூட சொல்லலை, பூரண சமாதானத்துடன், அப்படின்னா எந்த குறையும் இல்லை நீ காத்துக்கொள்வின்னு சொல்லி ஏசாயா எழுதுகிறான். எனவே ஆண்டவரை பற்றி நம்ம பிடித்துக் கொள்வோம். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கிருபையின்படி நம்மை நினைக்கிறவர், அவருடைய கிருபையின்படி நம்மை நினைக்கிறாரா? கிருபையின்படி நினைக்கிற ஆண்டவர் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவரோடு நாம் உறவாடி கொண்டிருக்கிறோம். கிருபையின்படி நம்ம நினைச்சதுனால தான் இல்லை. உண்மையிலே அந்த 2020-21 ஆண்டுகளை கவனிக்கும் போது தப்பி பிழைப்போமா என்கின்ற ஒரு சூழ்நிலை, நம்மெல்லாம் பிழைச்சிருவோமா, நம்மளாம் இந்த சூழ்நிலை வெளியே வந்துருவோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தருடைய கிருபை, அவர் கிருபை நம்மோடு இருந்தபடினால
கிருபையின்படி நம்ம நினைச்சபடினாலே இன்றைக்கு நான் பல ஆண்டுகளை கடந்து, இல்லை 4 ஆண்டுகளை கடந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்து வந்த பாதைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் மறந்துடக்கூடாது. கடந்து வந்த பாதைகளை நினைத்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. சங்கீதக்காரனுக்கு தாவீது சொல்லுகிறாரு, என் இளவயதின் பாவங்களையும் என் மீறல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். 2 வார்த்தையை பயன்படுத்துறார். ஒன்று நினைக்காதீங்க, இன்னொன்று நினைச்சுக்கங்க. இல்ல, எதை நீங்க நினைக்க கூடாது, நான் இளம் வயதுல டீனேஜ்ல நான் செஞ்ச அட்டூழியம், அட்டகாசம், அக்கிரமம், பாவம், இதையெல்லாம் என்ன பண்ணாதீங்க, நினைச்சிடாதீங்க. நான் மீறுதல் பண்ண, பெற்றோருக்கு அடங்கல, இல்லை என் சபைக்கு நான் அடங்கல, என் இஷ்டப்படி அலைஞ்சு திரிஞ்ச. போன வாரம் ஒரு திருச்சபைக்கு போயிருந்தேன், அம்பத்தூர்ல. எல்லாம் முடிஞ்ச ஒரு அம்மா வந்து கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஏமா அழுறீங்கன்னு, ஜோம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொன்னு அழுதாங்க. ஏமா அழுறீங்கன்னு. 12ஆம் கிளாஸ் படிக்கிறான் சார் என் பையன், சர்ச்சுக்கு வரமாட்டேங்கிறான், சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், எனக்கு அவனை குறிச்ச வேதனையா இருக்கு. 12th படிக்கிறான், கிறிஸ்தவ பிள்ளைகள். எத்தனை குடும்பங்கள் அப்படி இருக்கிறது? தாய் ஒவ்வொரு நாள் வேதனைப்படுகிறாள். என் பிள்ளைகளை பார்க்கும்போது, இந்த மாதிரி பிள்ளைகளை பார்க்கும்போது அங்கே இருக்கிற தாய்க்கு வேதனையாக இருக்கும். ஐயோ, என் பிள்ளை என்னைக்கு இங்கே வந்து உட்காருவான், இப்படி உட்காருவான், என் பிள்ளை என்னைக்கு வந்து பைபிள் வாசிப்பான். இல்லை, அந்த தாய் அவங்களால சொல்ல முடியல, கண்ணீர் விடுறாங்க. கேட்ட பிறகு சொல்கிறாங்க, ஏமா ஏன் அழுதுறீங்க சொல்லுங்க. 12ஆம் கிளாஸ் படிக்கிறான், மதிக்க மாட்டேங்கிறான், சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறான். அவன் சர்ச்சுக்கு வரணும், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுறோமா, நீங்களும் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நடத்துவான். இல்லை, கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருந்து கொண்டு துணிகரமான பாவங்களை செய்கிறவன், கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருந்து கொண்டு பெற்றோரை மதிக்காத சூழ்நிலை, கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருந்து கொண்டு அப்பாவுடைய பாக்கெட்டில் திருடுற பிள்ளைகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள். தாவீது சொல்றாரு, என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் என்ன பண்ணாதீங்க, நினைச்சிடாதீங்க. அதை நினைச்சீங்கன்னா நினைச்ச முடியாது, நான் கிட்ட வர முடியாது. அருவருக்கத்தக்க பாவங்களை மீறுதல்களை நான் செய்திருக்கிறேன். எனவே அதை நினைச்சிடாதீங்க. கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தமோ என்னை உமது கிருபையின்படியே அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் உம்முடைய கிருபை அளவிட முடியாதது. அல்லேலூயா. உம்முடைய கிருபை சொல்லி முடியாது. அல்லேலூயா. எனவே உங்க கிருபையின்படி எங்க நினைச்சிருங்கப்பா, உங்க கிருபையின்படி நினைச்சிருங்கப்பா. என் இளவயது பாவங்களை நினைச்சிடாதீங்கப்பா, வேண்டாம். உங்க தயவு எனக்கு வேணும், உங்க கிருபை எனக்கு வேணும். உங்க கிருபையின்படி நீங்கள் என்னை நினைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு தாவீது ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ எத்தனை விதமான பாவங்களை நாம் செய்திருக்கிறோம். மற்றவர்கள் பாவங்களை செய்வதற்கு தூண்டுகோலாக இருந்திருக்கிறோம். அதையெல்லாம் ஆண்டவர் நினைச்சு பார்த்தாருன்னா நாம நீங்க நிற்க முடியாது, நியாய தீர்ப்பு நம்மளை க்ளோஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதையெல்லாம் ஆண்டவர் கிருபையாய் மன்னித்து 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 இன்னைக்கு இங்க கொண்டாந்து விட்டுருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 106 5 45 46 வசனங்களை வாசித்து நம்ம முடிக்கலாம். சங்கீதம் 106 5 45 46 வசனங்கள். உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினாலே என்னை சந்தித்தருளும். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு நீர் எப்படி கிருபை பாராட்டுகிறீரோ அந்த கிருபையின்படி என்னை நினைச்சா போதும். என்னை நினைக்கிறது மாத்திரமல்ல, நான் மீண்டும் எந்த பாவத்தையும் செய்து விடாதபடிக்கு, எந்த சாபத்துக்குள்ள விழுந்து விடாதபடிக்கு என்னை காப்பாற்றுங்க, என்னை சந்திங்க அப்படின்னு சொல்றார். இல்ல, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை சந்திச்சார் அப்படின்னா, ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை சந்திச்சார் அப்படின்னா நாம் என்ன செய்ய மாட்டோம், மீண்டும்
பாவமான காரியங்களுக்கு போக மாட்டோம் இல்லையா? இல்ல பண்ணி எத்தனை முறை தான் குளிப்பாட்டி கொண்டு வச்சாலும் திரும்ப எங்க தான் வரும், அந்த சேதுக்கு தான் வரும். ஆனால் நம்ம பண்டிகை போன்றவர்கள் அல்ல, நம்ம எல்லாம் வெள்ளாடுகளை போன்றவர்கள், இல்ல செம்மறியாட்டை போன்றவர்கள். ஆடுகள் சகதியில் என்ன செய்யாது, நிற்காது, துள்ளி குதிச்சு வெளியே வரும். அதே போல பாவ சேற்றிலிருந்து நாம் வெளியே வர ஆண்டவர் தம்முடைய கிருபையின்படி நம்ம நினைப்பதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் சொல்லுங்க, 45-46 வசனத்தை சொல்றாரு, அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைபிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். அல்லேலூயா. உடன்படிக்கையை நினைக்கிற ஆண்டவர், கிருபையின்படி மனஸ்தாபப்படுகிற ஆண்டவர், சிறைபிடித்த யாவரும் இறங்கும்படி அவர்கள் கண்களிலே கிருபையை காட்டுகிற ஆண்டவர், இரக்கத்தை காண்பிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையின்படி ஆண்டவர் நம்மை நினைக்கிறார். நாம் நிற்கிறதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் ஆண்டவருடைய கிருபை. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஒருவேளை என் வாழ்க்கையில கஷ்டமா இருக்குது, என் வாழ்க்கையில என்னைக்கு இந்த பிரச்சனை மாறும், என்னைக்கு இந்த வேதனை நீங்கும் என்று சொல்லி ஒருவேளை நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், நம்ம திகைத்து கொண்டிருக்கலாம். இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது, சஞ்சலப்படுத்தினால் அவர் இறங்குகிற தேவன், அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, கைப்பிடித்து நம்மை நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம், ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, கிருபையின்படி நினைக்கிற ஆண்டவர் என்று சொல்லி இந்த நாளையே நாங்கள் தியானித்தோமே. கர்த்தாவே, உம்முடைய கிருபையின்படி என்னை நினைத்ததற்கா, என்னுடைய குடும்பத்தை நினைத்ததற்கா, என்னுடைய தேவைகளை நீ சந்திப்பதற்கா, ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி ரட்சிக்கப்படாத என்னுடைய கணவனுக்கு இறங்குங்கப்பா, ரட்சிக்கப்படாத என் பிள்ளைகளுக்கு இறங்குங்க ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத என்னுடைய காம்பல் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்துக்கு இறங்குங்க, ரட்சிக்கப்படாத என் தெருவில் உள்ள மக்களுக்கு இறங்குங்க, ரட்சிக்கப்படாத இந்த நகரில் உள்ள மக்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே. கிருபையின்படி, கிருபையின்படி, கிருபையின்படி உம்முடைய கிருபையை எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டுமே. கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நம்முடைய வேத வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி சொல்றேன்னு சொல்லுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் என்னென்னைக்கு நீ கைவிட மாட்டி, எங்களை மறக்க மாட்டி. ஆண்டவரே, சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி இறங்குகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரை உதவி செய்தி, இனிமேலும் உதவி செய்வி. சொல்லுவோமா? இதுவரை உதவி செய்தி, இனிமேலும் உதவி செய்வி, இனிமேலும் உதவி செய்வி. அப்பா, இனிமேலும் உதவி செய்வி. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவே. யார் மேலையும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. வலப்பக்கத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. வலப்பக்கத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவே. யார் மேலையும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. ஆமாண்டவரே, எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். எதை குறித்தும் கலங்காதபடிக்கு, கவலைப்படாதபடிக்கு, எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்ல நீர் எங்களை தகுதிப்படுத்துவீராக.
கடந்து வந்த பாதைகளிலே எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், துயரங்கள், வேதனைகள். இது என்னால் தப்பி பிழைக்க முடியுமா, என்னால் சுகமாய் வாழ முடியுமா என்கிற சூழ்நிலையில் கர்த்தாவே பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன், என்னுடைய கிருபையின்படி உன்னை தாங்குகிறேன்னு சொல்லி மட்டுமாக ஏந்தி தாங்கி சுமந்து தப்பி வந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன் ஐயா. கர்த்தாவே மனம் திரும்பு, ஒத்துக்கொள், மனம் திரும்பு, ஒத்துக்கொள். எஸ் லார்ட். ஆண்டவரே, நாங்கள் எங்களை பொல்லாத வழிகளை விட்டு, அக்கிரம செய்களை விட்டு மனம் திரும்ப எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்கள் வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம், சிறு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே, வயோதிகளை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மனம் திரும்பி உடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரே உடைய கிருபையை பெற்றுக்கொள்ள, உடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, உடைய அன்பை பெற்றுக்கொள்ள, அவருடைய கருத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே எங்களை தகுதிப்படுத்துவீராக. வந்திருக்கின்ற ஒவ்வொரு அருமையான சகோதர சகோதரிகளுக்காக, பெற்றோருக்காக நன்றி சொல்லுகிறோம், சிறு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் பலவான் கையிலுள்ள அம்புகளை போன்றவர்கள் சாமி. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை இந்த வாலிப வயதில் எடுத்து பயன்படுத்துங்க, உங்களுக்காக பயன்படுத்துங்க ஆண்டவரே, பிரயோஜனப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு வாலிப பிள்ளையாவது வாலிப வயதில் கெட்டு போகக்கூடாதப்பா, சீர்கெட்டு போகக்கூடாது. சீர்கெட்டு இசைவிலே மனம் திரும்பன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் சீர்கெட்டு போயிருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் மனம் திரும்ப முடியாது நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருந்தோம் அவருடைய ஆலயத்துக்கு வர முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த தாய்மாருடைய கண்ணீரை கர்த்தனையை கண்டிருக்கிறீங்க, தகப்பனமாருடைய வேதனையை அறுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தர் ஒரு விஷயம் இறங்குவீராக, வேதனைகளை மாற்றுவீராக. கிருபையின்படியே, உம்முடைய கிருபையின்படியே நீர் இவர்களை நினைப்பதற்காக, நீர் இவர்களை ரட்சிப்பதற்காக, நீர் இவர்களை ஆதரிப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். சகல துதிக்க நம்ம உமக்கு செலுத்துகிறோம். அருமையான சபையின் போதகருக்காக, போதகருடைய குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அவரோடு கொடுத்த பணிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஊழிய தரிசனங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. 2 கண்மணி பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, நானும் வீட்டாம வேண்டால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த ஆண்டவரே நகரில் அநேக ஆயிரம் ஜனங்களுக்கு உடைய பிள்ளைகளை சாட்சியாக, ஆண்டவரே ஒளியாக நீர் வைத்திருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். அநேக ஆயிரம் பேருக்கு உப்பாக வைத்திருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். இவர்களை கொண்டு இந்த இடத்துல நிறைவேற்ற போகிற உங்களுடைய தரிசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் கண்களை கண்டு தீர்வதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். வந்திருக்கின்ற ஒவ்வொரு மேலையும் உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படி அபிஷேக தைலம் இறங்கி வருவதாக, உடைய அக்கினியை இறக்குவீராக. யார் சுகமா இருக்கிறார்களோ இப்பொழுது சுகம் அடைவார்களாக. பலவீனம் பலனாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீர். எல்லாருடைய துக்கங்களும் இப்பொழுது மாறுவதாக, மறைவதாக, வேதனைகள் நீங்குவதாக, வியாகுலம் மறைவதாக, கண்ணீர் நீங்குவதாக, கவலை மறைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தை கொண்டு ஒவ்வொரு மேலையும் சிலுவையின் அடையாளத்தை போடுகிறோம் ஆண்டவரே. ஒருவரும் உடைய பிள்ளைகளை பறிக்க முடியாது, ஒருவனும் நெருங்க முடியாது. சத்துரு சபிக்கப்பட்டு போவானாக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி அனுப்புகிறோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன், ஜெப கேளும் பிதாவே. ஆமென்.